ஹாய் காய்ஸ், வெல்கம் டு க்ரோ அண்ட் க்ளோ. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான தியாவை வந்துட்டு எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோடைய அவுட்புட்டுமே நான் இப்போ உங்களுக்கு காமிப்பேன். ஸோ இப்படி இருக்கிற இந்த தியாவை வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி ரொம்ப க்யூட்டான அண்ட் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு தியாவை மாற்றலாம். இதுதான் அது. இது கூடவே இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதையும் சொல்ல போகிறேன். அந்த கதை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ கேட்டு பார்க்கலாம். நான் இதுக்கு டிசைன் பண்ணுற அந்த டைமில் உங்களுக்கு இந்த கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது ஒரே இதிலே சொல்லி முடிக்க முடியாது. ஸோ குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா வந்துட்டு துருக்கி ட்ராமா. அதோட பேர் கிசில் கொன்காலர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இங்கிலீஷில் ரெட் பட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதை எதை மையமாக வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் பெண்கள் வந்து கல்விக்கு கற்கக்கூடாது, ஸ்கூலுக்கே போகக்கூடாது, எஜுகேஷன் பொண்ணுங்களுக்கு தேவையில்லாது அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அந்த குரூப் ஆஃப் பீப்புளில் இருக்கிற ஒரு அம்மா தன்னோட பொண்ணுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க எத்தனை போராட்டங்களை கடந்து வராங்க. கடைசியில் அந்த பொண்ணுக்கு அவங்க எதிர்பார்த்த அந்த எஜுகேஷன் கிடைச்சிதா அப்படிங்கிறதான் இதோட கதை. இது ரொம்பவே ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு டாபிக் தான். ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை வந்து பாயிண்ட் பண்ணி, அந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள் தான் வந்துட்டு தங்களுடைய பெண் பிள்ளைகளை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருந்துச்சு. இது அந்த ஊரில் ரொம்பவே பேசப்பட்டுச்சு. இதை நிறுத்திடலாம், இந்த கதையே வேண்டாம் அப்படின்னு கூட மக்கள் வந்து சொன்னாங்க. அதையும் மீறி இந்த கதை இன்னுமே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு இவங்க இதில் சொல்ல வர கருத்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அதை அவங்க கொண்டு போகிற விதம், இது வந்து எத்தனை அளவுக்கு உண்மை இருக்குது. அந்த மக்கள், நான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களோட அந்த நடைமுறை வாழ்க்கை எத்தனை அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதை நம்ம போக போக தான் தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க கதையை தொடங்கலாம். ஸோ இந்த கதையோட ஹீரோ பேர் வந்து ஜுனைத் அண்ட் ஹீரோயின் பேர் வந்துட்டு ஜெனப். ஸோ இவங்க 2 பேரை பற்றின கதை தான். அதாவது ஜெனப் வந்துட்டு ஒரு கிராமத்தில் அப்பா, அம்மா, அப்புறம் ஜெனப், இவங்க 3 பேரும் சேர்ந்த ஒரு குடும்பத்தில் இருந்து வராங்க. இவங்க வந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருக்காங்க. அந்த கிராமத்தில் திடீர்னு நிலநடுக்கம் வந்துடுது. அப்போது டவுனில் இருக்கிற ஒரு ஆள், அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, இவங்க கம்யூனிட்டி சேர்ந்த ஆள் அப்படின்றதுனால இவங்களுக்கு அங்கே இருக்கலாம், தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்திலிருந்து இந்த நகரத்துக்கு வராங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியல. அதே சமயம் அந்த பக்கத்தில் நம்மளோட ஹீரோவை பார்த்தா சின்ன வயசுலேயே அம்மா வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் மேலே இருந்து கீழே விழுந்து இறந்து போகிறாங்க. அதை கூட இருந்தே பார்த்தவர் தான் ஹீரோ. ஸோ அவருக்கு வந்து அந்த ட்ராமா இன்னுமே வந்து அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கு. அவரால் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த மூமெண்ட்லேருந்து அவரால் வெளியே இன்னுமே வர முடியாமல் கஷ்டப்படுற ஒரு கதாநாயகன். ஸோ இனி வரப்போகிற கதைகள் வந்து இந்த 2 பேருக்கும் மான கதையாக இருக்கும். ஸோ இதை சுற்றி தான் நம்மளுடைய கதைக்களம் இருக்கும். இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருங்க. நான் கண்டிப்பாக இந்த கதையை உங்களுக்கு முடிச்சு சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பை பாய்.